கொலோசை சபைக்கான ஜனங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகும். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவராகும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று stand in the will of God. இன்னொரு மொழிபெயர்ப்பு வரும்போது may stand firm, spiritual growth, convinced, fully assured in everything will of God. தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக தேறினவர்களாக நிறைவேற்றவர்களாக இருக்கும்படியாக இங்கே ஒரு நபர் அந்த சபையாருக்காய் செபிக்கிறதாய் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபைக்கு தான் நாம் ஒவ்வொரு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றையும், தேவனுடைய சித்தத்தில் சிலவைகள் அல்ல, அநேகத்தை அல்ல, தேவனுடைய சித்தத்தில் எல்லாவற்றையும் நாம் தேறினவர்களாகவும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவ சமுதாயம் ஆராதனை முடிவிலே இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லும் பார்க்கலாம், பரமண்டலங்களில் இருக்கிற சித்தம் பரமண்டலம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இயேசு கற்றுக்கொடுத்ததான காரியம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது சொல்லுகிற மற்ற காரியத்தை வாசிக்கிறோம் வேண்டாம். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது, not according to my will but your will. தேவனுடைய சித்தம். It is very important to fulfill the will of God. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மிக முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிகிறதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன்படிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறதான சந்தர்ப்பத்திலே, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும், செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கவும் செய்ய வேண்டியதான காரியம் என்றால், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவரே நீர் எனக்காக என்னது செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறதை காட்டிலும், ஆண்டவரே நான் என்னதை செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு சொல்லும் என்று கேட்கிறது அவசியமாயிருக்கிறது. வேதத்தை படிக்கும் போது நாம் விளங்கிக்கொள்ள முடியும். பார்வோன் எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருந்தார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி தரப்பட்டது. தேவ சித்தம் என்பதை அவன் தெரிந்து விளங்கிக் கொண்ட போதிலும் he refused to obey the will of God. தேவ சித்தத்தை கீழ்ப்படிய அவன் மறுதலித்தான், முரண்பட்டான், எதிர்த்து நின்றான். வேதத்தை நான் படிக்கிறதான சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்திலே போனார்கள். போகிற நேரத்திலே கர்த்தர் அவரை பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும், அது மாத்திரமல்ல ஷெக்கினா மகிமை இறங்கியும் ஏறியும் அவர்களை நடத்தினது. அப்படியாக அவள் தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதாய் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை இன்னதென்று அறிவதும் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிகிறது மாத்திரமல்ல, அதை செய்கிறதும் நமக்கு அத்தியாவசியமாய். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுது? எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான், தாவீது செய்வான் என்று. என்னையும் உங்களை பார்த்து தேவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்வாரா? அல்லது
என்னை உங்களை பார்த்து அவன் ஒருபோது என் சித்தத்தை செய்ய மாட்டான், சித்தத்தை விளங்கிக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஒருவேளை சொல்வாரா? கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தத்தை அறியவும் தேவ சித்தத்தை நாம் விளங்கிக் கொண்டு செய்யவும் கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ சித்தத்தை செய்கிறது என்பதும் எப்போதும் நமக்கு சுகமாயும் இதமாயும் சந்தோஷமாயிருக்கும் என்று அர்த்தம் கிடையாது. தேவ சித்தம் செய்கிறது என்பது எப்போதும் நமக்கு கஷ்டமாயே வேதனையாக இருக்கும் என்பதும் அர்த்தம் கிடையாது. எதுவாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்வது மிக அவசியமாயிருக்கிறது. எப்பாப்ராத்து கொலோசருக்கு தானே அந்த சபையார் சொல்லும் போது ஜெபிக்கிறான். ஜெபம் என்னென்றால், நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும், தேவனுடைய சித்தமாக இருக்கிறவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும், தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறதாய் பார்க்கிறோம். எப்படி நான் தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்வது, எப்படி தேவனுடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி ஒருவேளை வரலாம். தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், மரியாளுக்கு தேவதூதன் வெளிப்படுத்தினார். முன்னாலே இல்லை என்று சொன்னாலும் அது ஏற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள, the will of God, தேவனுடைய சித்தத்தை நிறைவாய் நாம் செய்ய என்ன செய்ய, எப்படி அதை செய்வது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லி வேதத்தில் நடந்த சில காரியங்களை உங்களை ஞாபகப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக சங்கீத புத்தகம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalms 48 Psalms 40 verse 8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. உம்முடைய நியாயப்பிரமாணங்கள் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. உம்முடைய நியாயப்பிரமாணங்கள் எங்க இருக்கிறது? என்னுடைய உள்ளத்திலே. எப்பொழுது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எனக்குள்ளே இருக்கும்போது நான் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் முயற்சிக்கிறவனாயிருப்பேன். தேவனுடைய பிரமாணம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. கையில் இருந்து பாலா கொஞ்சம் அவர் அல்லையிலே சொல்லும் பாலா. பக்கத்துல யாரா பைபிள் இருந்த பார்த்து மித சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்தா என்ன கொண்டாடணும்? செல்ல பார்த்து படிக்க தப்பு இல்ல, அந்த கட்டாயம் எதை கொண்டாடுறது முக்கியம். ஆமென். இந்த நாட்களில் வேதாகம் மறந்து போகப்படுகிறது. மேற்கத்த நாட்களே இப்போதில்ல, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால ஜனங்க சபைக்கு வரும்போது சூட்டெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. இப்போ சூட் இல்லைங்க, பார்க்கத்தான் பயங்கரமா இருக்கு. இதுதான் ட்ரெஸ்ஸா, இது சர்ச்சுக்கு போற ட்ரெஸ்ஸா, ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸான்ற மாதிரி போட்டுக்கிட்டு வராங்க சிலர். அந்த காலம் 30 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்து சொல்றேன், சர்ச்சில் பைபிளுக்கு பாட்டு புத்தகம் வரும்போது கையை மொட்டி ஆட்டிட்டு வருவாங்க. காணிக்க வரும்போது செக் புக் கழுத்து செக் புக் போடுவாங்க, பைபிள் அங்கேயே படிச்சு அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. எப்போ நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னால. இப்போ ஆமா, அழகா இவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு, செல்ல எல்லாம் இருக்குது, சந்தோஷம். ஆனாலும் நான் இன்னும் பழைய ஆள் தான். உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற காரியம்னா, கட்டாயம் சபைக்கு வரும்போது பைபிள் படிங்க. கட்டாயம் நீங்க உங்க வீட்டுல பைபிள் வச்சு படிங்க. கம்ப்யூட்டர்ல படிக்கிறீங்க, அது வேலையில எங்கேயாவது, வேலையில கூட பைபிள் படிக்க கூடாது. வேலையில ஏன் வேலை செய்ய அங்க ஒண்ணு வச்சிருக்கான ஒழிய நீ பைபிள் படிக்காத முயற்சியில ஒண்ணு. கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அட்வான்ஸ் ஆயிடலாம், டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடலாம், நாம் வேதத்தை கட்டாயம் தனிப்பட்ட நபருக்கு வைத்திருக்க வேண்டும். அந்த வேதத்தை நம்முடைய கையில வைத்திருக்க வேண்டும். அந்த வேதத்தை நம்முடைய மனதை வைக்க வேண்டும். எப்போது தேவனுடைய வார்த்தை, the word of God, தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்துல நான் வைக்கிறேனோ, அப்பொழுது நான் தேவ சித்தத்தை செய்கிறவனாய், தேவ சித்தத்தை செய்ய சந்தோஷம் உள்ளவனாய் மாறுவேன்.
தேவனுடைய வார்த்தை நம்முடைய வார்த்தையில வைக்க, இருதயத்தில் வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும், வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, கேலண்டர் வசனத்தை பார்த்தால, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை, மகத்துவமுள்ள தேவன், ஒருவரும் கிட்டி சேரக்கூடாத தேவன், அவருடைய அறிவை ஒருவரால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை எதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த வேதத்தின் மூலமாக. ஆகையினால் தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துகிறேன், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துங்கள். கடந்த வாரத்தில் கூட சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சில வசனம் சொன்னதான் பிள்ளைகள் வெகுமதி கொடுத்தார்கள். சந்தோஷம். பிள்ளைகள் வேத வசனத்தை சொல்லித்தார்கள். பாட்டுக்கு சொல்லலாம், கதைகள் சொல்லலாம். இந்த காலத்துல ஆட்டம் போடுறாங்களா பாருங்க, தாக்க முடியல. இவ்வளவு ஆட்டம் போடுறதுக்கு ஒரு வசனத்தை உருப்படியா சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். இந்த ஆட்டத்துக்கு பிராக்டிஸ் பாருங்க. 8 நாள் பிபிஎஸ் சொன்னா 4வது நாள்ல இருந்து ஆட்டம் தொடங்கிடும். அதுக்கு செலவு பண்ற நேரம் எவ்வளோ? வசனம் படிக்க நேரம் எவ்வளோ? பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தவோ, பிள்ளைகளோ கை காலை அசைக்கிறதோ தவறு என்று சில வாஞ்சிக்கல. அதுக்கும் சில ஒழுங்குகள் இருக்குது. ஆனா முக்கியம் என்ன? தேவ வசனம். என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரிய, வாலி பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆண்டவரை தாமதிப்பாரானால் அநேக வருஷங்கள் உண்டு. உன் வாழ்க்கையிலே நீ எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாய்? உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? உன் வாழ்க்கையிலே நீ எதை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாய்? என்றைக்கு ஒரு தகப்பன் தாய் அந்த குழந்தை மடியில் இருக்கும் போதே வசனத்தை சொல்லி, அது பால் குடிக்கும் போதே வசனத்தை சொல்லி, அது சிறுபிள்ளையாயிலே வசனத்தை சொல்லி வசனத்தினால் வளர்க்கிறார்களோ, அந்த பிள்ளை அறிந்தும் அறியாமலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது. ஆமென். ஜெபம் என்ன? சித்தம் பரமஇடத்துல செய்யப்படுகிறது போல. கேள்வி எனக்கு, நான் இந்த ஜபத்தை கொஞ்சம் வித்தியாசமா ஜெபம் பண்றேன். கிட்டத்தட்ட டெய்லி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்குள்ளே ஆக கடவுது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது சொல்கிறேன், உங்களுக்கு செய்யவில்லை, நான் செய்கிறத சொல்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்தும் தெரியாமல் செய்யட்டும். உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே நான் சந்தோஷமாய் செய்ய எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. ஆமென். இந்த பூலோகத்தில் உம்முடைய சித்தம் நடக்கிறது சந்தோஷம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பூலோகத்தில் நடக்கிறது அல்ல ஆண்டவரே. Let the will of God be done in my life, in my personal life. பரலோகத்தில் நடக்கிறதுக்கு அல்லேலூயா. பூலோகத்தில் நடந்தாலும் அல்லேலூயா. அது நடக்காமலும் இருக்கும். ஆனால் அந்த சித்தம் எதற்குள்ளே நடக்க முடியும்? எனக்குள்ளே நடக்க வேண்டும். எனக்குள்ளே தேவ சித்தம் நிறைவேற நான் உம்முடைய பிரமாணங்களை என் மனதிலே இருதயத்திலே வைத்து வைத்தேன். எழுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தசையான இருதயத்திலே அவருடைய வசனங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதியிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால to know the will of God, நிறைவாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வசனத்தை நாம் இன்னும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது ஒரு காரியம் செய்வோம். Psalms 143 verse 10, 143 வசனம் 10. Me to do your will. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதையில் நடத்துவாராக. தேவனுடைய பாதையில் நடத்துவாராக. ஒன்று, தேவ வசனத்தை நம்முடைய உள்ளத்துல வைப்போம். இரண்டாவதாக let us pray. ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. இன்னைக்கு காலையில் நினைச்சு எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஓ பாஸ் என்ன கேட்காதீங்க, அதோட ஜெபம் பண்ணிட்டு வர முடியும். இவ்வளோ அர்ஜென்ட்லி புருஷனுக்கு சாப்பாடு, மனைவிக்கு சாப்பாடு, எல்லா சாப்பாடு எடுத்து ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வரதுக்கு பைபிள் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரமும் இல்லை. சரிங்க, அவ்வளோ அவசரமா சண்டை வந்துட்டீங்க, வீட்டுக்கு போன பிற்பாடு ஜெபம் பண்ணீங்களா? வார நாள்ல ஜெபம் பண்றீங்களா? Do you pray to God to teach His will?
தேவனுடைய சித்தம் எனக்கு சொல்லித்தாருமையா, கற்றுத்தாருமையா என்று கேட்கிறோமா? அல்லது தேவனை பார்த்து லார்ட் ப்ளீஸ் டூ திஸ் வில், மை வில் லார்ட், ஆண்டவரே என்று சித்தத்தை நீர் செய்யும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனா? உங்களுடைய ஜெபம் என்ன? உங்கள் விருப்பம் என்ன? உங்கள் வாஞ்சை என்ன? உங்களுடைய மன்றாடு என்ன? எஸ்தரை பார்த்து ஆகாஸ்வர ஜெயிட்டா உன் மன்றாடு என்ன? ஏரோது தன்னுடைய நடனமாண்ட அந்த பெண்ணை பார்த்து விருப்பம் என்ன என்று கேட்டாள். ஒருத்தி தன் ஜனத்தை கேட்டாள், ஒருத்தி ஒரு சிறு பெண் தலையை கேட்டாள். நம்முடைய விருப்பம் என்ன? தாளந்தில் தலையை கேட்டிருக்க மாட்டோம். தாளந்தில் ஒருவேளை பொன்னால் கொடுக்கும்படியாக, வெள்ளினால் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை அறிய, உம்முடைய சித்தத்தை இப்படி நடக்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை நான் மெய்ப்பது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்க உம்முடைய வசனத்தினாலே நடத்தப்பட ஆண்டவரே எனக்கு கிருபை தருவாராக என்று கேட்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. முன்னால சொன்னேன், பார்வோனுக்கு தேவ சித்தம் விளங்கிட்டு ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நாய் மாறினான். பழையற்பாடிலே காணப்பட்ட சில ராஜாக்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்தார்கள், விளங்கிக் கொண்டார்கள். ஆனால் செயல்பட மனமில்லை. தேவனுடைய சித்தத்தை அறிய வேதவசனம், தேவன் சித்தத்தை அறிய ஜெபம் அவசியமாயிருக்கிறது. அதோடு கூட தேவனுடைய சித்தத்தை நாம் அனுபவிக்க இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். வசனத்தில் இருந்தல்ல, அனுபவத்தை சொல்லுகிறேன். நம்முடைய உறவு தேவனோடு, டெய்லி we should have relationship with God. அனுதினமும் தேவனோடு நாம் உறவு கொள்கிறவளா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, எப்போதல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலை மாத்திரமல்ல, நம்முடைய அனிதனமை கடமை வேத வாசிப்பது மாதிரி டெய்லி let us have a personal time, a relation time. தேவனோடு உறவு கொள்ளத்தக்கதாய் தேவன் நம்மோடு பேச, நாம் தேவனோடு பேச. ஜபம் தானே, ஜபமும் ஜபத்துக்கு அடுத்து இருக்கிறதான காரியம் உறவு என்று சொல்லப்படுகிறதான நேரத்தில் தட்ஸ் பிட் மோர் க்ளோசர், இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதான ஒரு காரியம் உறவு. உறவு என்று சொல்கிறதான் சொந்தக்கார அல்ல, இட்ஸ் இன்டர் கம்யூனிகேஷன். ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறதான, ஒருவரோடு ஒருவர் ஷேர் பண்ணுகிறதான தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் உங்களுடைய சொல்லுங்கள், தப்பா அல்ல. அவரும் உங்களிடத்திலே சொல்ல நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அவர் சொல்லும்போது, அப்படி அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது லவ் அண்ட் ஒபே, லவ் அண்ட் ஒபே. ஆண்டவர் சித்தத்தை சொல்லும் போது, உறவு கொள்ளும் போது நாம் என்ன பண்ணணும்? அதை நேசித்து அது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் உண்டு. அநேக சந்தர்ப்பத்தில் தேவ சித்தம் தெரிவதில்லை. தேவ சித்தம் தெரிந்து கொண்டாலும் நாம் அவரையோ சித்தத்தை நேசிப்பது கிடையாது, நேசித்தாலும் அது கீழ்ப்படிவது கிடையாது. கரங்களை உயர்த்த சொல்லவில்லை, உங்கள் மனசாட்சி உங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Do you have a relationship with God every day? Do you love and do you obey? நீ அவரை நேசித்து அவர் கீழ்ப்படுகிறாயா? அவர் சித்தத்தை உனக்கு சொல்லுகிறார். உனக்கு இஷ்டமாயிருந்தால் நான் அதை நேசிப்பேன், எனக்கு இஷ்டமாயிருந்தால் வசதியாயிருந்தால் நான் அதை கீழ்ப்படுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நிச்சயமாக தேவனை நேசித்து தேவனை கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் திவ்ய சித்தத்தை செய்ய முடியவில்லை? ஏன் தேவனுடைய சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? சுய சித்தம் நம்மை ஆண்டு கொள்கிறது. ஏன் தேவ சித்தத்தை செய்ய முடியவில்லை? சுய சித்தங்கள், செல்ஃப் வில். நான் என்னை ஆண்டு கொள்கிறேன். என்றைக்கு நான் என்னை ஆண்டு கொண்டு நான் என் வாழ்க்கை நான் பாதை வகுத்து என் வாழ்க்கை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அப்பொழுது தேவனை ஒதுக்கி வைத்து விடுகிறேன், ஆவியானவரை ஒதுக்கி வைக்கிறேன். என்னை நான் தள்ளிவிட்டு அவரை நான் வைக்க
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாரை தள்ள? என்னை. யாரை? வரமாட்டு சத்தம். யாருக்கு தள்ளிக்கணும்? சுய சித்தத்தை